தண்ணீர் கிடைக்காமல் 7 ஆண்டுகளாக தவிக்கும் கோவை எம்ஜிஆர் நகர் மக்கள் ஆட்சியரிடம் மனு. கோவைபுதூர் அறிவோலி நகர் எம்ஜிஆர் நகர் குடிசை மாற்று வாரியம் குடியிருப்பில் வசித்து வரும் பொதுமக்கள் தண்ணீர் வசதி கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவைபுதூர் அறிவோலி நகர் எம்ஜிஆர் நகர் குடிசை மாற்று வாரியம் குடியிருப்பில் 512 வீடுகள் உள்ளன. இதில் சுமார் 1500 பேர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் கிடைப்பதில்லை என நாம் தமிழர் கட்சி மதுக்கரை பொறுப்பாளர் சித்திரை செல்வன் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர் அசோக்குமார் முன்னிலையில் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், வணக்கம். நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதி அறிவியல் நகர் பகுதியிலேருந்து வரோங்க. மதுக்கரை வட்டம் என்னென்னா, இப்போ அறிவியலி நகரில் எம்ஜிஆர் நகர் குடியிருப்பில் சுமார் ஒரு 500 வீடு பக்கம் இருக்குதுங்க. 500 குடும்பங்கள் வசிக்கிறோம் அந்த வீடுகளில். இந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா கடந்த 7 வருடமாகவே இந்த குடிசை மாற்று வாரியமாக அதன் மூலியமாக குடியமைத்திருக்காங்க. இங்கே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அடிப்படை வசதியான குடிநீர் கிடையாது, உப்பு தண்ணியும் கிடையாது. 2 தண்ணீரும் கிடைக்கிறதில்ல. சரியாக ஒரு குடிநீர் வரும், ஒரு 5 நாளைக்கு ஒருக்க 30 நாளைக்கு ஒருக்க வருது. அடிப்படை தேவையான உப்பு தண்ணிங்கிறது புழங்குறதுக்கு உண்டான தண்ணி வரதே இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம பல முறை நாங்கள் கலெக்டர் அலுவலகம், குடிசை மாற்று வாரியம், மதுக்கரை மாநகராட்சி இந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் புகார்களை கொடுத்துட்டோம். இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இன்றும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது அவங்க நடவடிக்கை சுமார் 1500 பேர் நாங்கள் வசிக்கிறோம். டெய்லி நாங்கள் தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியறதில்ல. ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் எங்களுக்கு அன்றாட அனைத்து வசதிக்கு தண்ணி தான் தேவைப்படுது. தண்ணி சுத்தமாக இல்லாமல் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். பிறகு இந்த 7 வருடங்களாக எங்களுக்கு வரி போடவே இல்லை. வரி போடாமல் வச்சுருக்காங்க. எங்களுக்கு வரியும் கட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கேன். நீங்கள் வரி போட்டு கொடுங்க, தண்ணீர் கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். தயவுசெய்து இந்த இதை எடுத்து நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். குடிசை மாற்று வாரியத்து மூலியமாக போய் அங்கே அறிவொளி நகருக்கு பேக் சைடில் இருக்கிறேங்க. கிருஷ்ணா காலேஜுக்கு பக்கம். எங்களுக்கு இந்த 7 வருஷமாக எந்த ஒரு இதுவும் இல்லை. குடிக்கிற தண்ணி திடீர்னு பார்த்தா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். அப்புறம் பார்த்தா 20 நாளைக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா. நல்ல தண்ணியும் அப்படி தாங்க கிடைக்கிது. குப்பை சுத்தம் பண்ணுறதில்லை, டிச்சு சுத்தம் பண்ணுறதில்லை. எங்களுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. நாங்கள் இங்கேயும் கலெக்டரேட்டுக்கும் வந்தாச்சு, குடிசை மாற்று வாரியத்துக்கும் போயாச்சு. எங்கே போய் கேட்டாலும் இதை பின்னாடி பண்ணி தர்றேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போங்க, தண்ணி வருங்கிறாங்க. ஆனால் போனாலும் திருப்பி வர்றதில்லை. நாங்களே எல்லாத்துக்கிட்டும் சொல்லியாச்சு. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணி கொடுக்குறக்கு ஆள் இல்லை. நாங்கள் இப்போ ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். அன்னாடி இப்போ ஒரு 4 மாடியில் நாங்கள் கீழே தண்ணி சமைக்க முடியுங்களா? நாங்கள்லாம் வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் நிறையா பேர் இருக்கிறோம். நாங்கள் இப்போ இந்த மாதமே 500 ரூபாய்க்கு தண்ணி வாங்கியாச்சு, லாரி தண்ணியே. எங்களால் நாங்கள் சாப்பாட்டுக்கு பார்க்குறதே பெரிய கஷ்டம். இதில் தண்ணி வாங்கி நாங்கள் எப்படிங்க இருப்போம்? எங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணி எங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான். இந்த முறை எங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும். இத்தனை தடவை வந்தாச்சு, இந்த முறை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்த தடவை நாங்கள் போராட்டம் தான் பண்ணோன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை. எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க. 60 வயசு உள்ளவங்களும் போட்டு மேலம் வீடு கொடுத்துட்டாங்க. நாங்கள் எப்படி இங்கே இருக்க முடியும் சொல்லுங்க? தண்ணி வேணும் இல்லைங்க. உப்பு தண்ணி இல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? பாத்ரூம் போனாங்க நாராதா சொல்லுங்க? எப்படி இருக்கிறது? கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி வேண்டாங்களா?